Hi, hello buddies. I'm RJ Rohita, grade 7 from Primbitskan School. This is the message from Savitri by Arabindo. Inaudible to our deaf mortal ears, the wide world rhythms move their stupendous chant to which life strives to fit our rhyme beats here, melting our limits in the illimitable, tuning the flying to infinity. Thank you. Bye. Hi, hello buddies. I am Adriani, studying grade 1 from Primbitskan School. Today Kama Yogi Appa message. Yoga is done by people whose self-discipline is learn earlier than the bird. Thank you. Hi, hello buddies. நான் காஜிக்குனா from grade 3 from Primbitskan School. இன்னைக்கு நான் ஸ்மார்ட் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னன்னா ஸ்மார்ட் பெட். ஒரு நாய் வழி தவறி காட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ அங்கே பசியோட இருக்க சிங்கத்தை பார்த்துச்சான். அப்போ அதை நம்மளை வேட்டையாடும் தெரிஞ்சுக்கிட்டே அது என்ன பண்ணிச்சா, பக்கத்தில் இருக்க எலும்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இந்த சிங்கத்தை வேட்டையாடி சாப்பிட்றதுல எவ்வளோ சுகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிச்சு. அப்போ அந்த சிங்கம் பயந்து ஓடிச்சான். அதுக்கப்புறமா அங்கே இருந்த மரத்தில் உட்காந்துட்டு இருந்த குரங்கு நாயோட தண்டீரத்தெல்லாம் சிங்க கையிலேருந்து சொல்லிச்சான். அப்போ சிங்கம் அந்த குரங்கை முடுகு மேலே ஏற்றிக்கிட்டு அந்த நாயை பார்க்க வந்துச்சான். அப்போ அந்த சிங்கத்தை பார்த்த உடனே அந்த நாய் சொல்லிச்சா, இந்த குரங்கை கூட்டிட்டு ஒரு சிங்கத்தை கூட்டிட்டு வர சொன்னேன், ஆனால் 1 மணி நேரம் இது ஆகுது அப்படின்ட்டு அந்த நாயை சொல்லிச்சான். அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சின்னா அந்த குரங்கை தூக்கி போட்டுட்டு ஓடிடுச்சான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அந்த நாய் மாதிரியே நம்ம ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு காட்டில் சிங்கம், காட்டு ராஜா சிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன வருதுன்னா, நமக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது, நம்மக்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது, நம்ம அந்த திறமையை நம்ம தான் எல்லா இதுலேயும் ரொம்ப திறமையானவங்க, அதனால தான் நம்ம ராஜாவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெருமை இருந்துச்சான். அப்போ அது ஒரு இது அனௌன்ஸ் பண்ணிச்சான். நான் எல்லாருக்கும் உங்கள் திறமையை நிரூபிக்கிற மாதிரி ஒரு போட்டி வைப்பேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க கூட நான் போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுதான். என்ன ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்னா, நம்ம எல்லா திறமையும் கடவுள் நமக்கு கொடுத்ததுனால தான் நம்ம ராஜாவாக இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கு ஒரு தற்பெருமை வந்துருச்சு. ஸோ எல்லா விலங்குகளுக்கும் இது கேள்விப்பட்டவுடனே எல்லா விலங்குகளும் என்ன பண்ணுதான், ஐயோ என்னடா அது, இந்த ராஜா இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம ஜெயிச்சு நம்ம கூட போட்டி போட்டு தோத்துட்டோன்னா அவர் அவருக்கு நம்ம இரையாயிருவோமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகளும் பயந்து என்ன போட்டி சொல்ல போகிறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் அடுத்த நாள் காலையில் எல்லா விலங்குகளும் ஒன்றா கூடுது. அப்போ என்ன பண்ணுது, அந்த சிங்கராஜா ஒரு உயரமான ஒரு பனைமரத்தை காமிச்சு, இந்த மரத்து மேலே யார் வேகமாக ஏறுறாங்கன்னு பார்க்கணும், அதுதான் போட்டி அப்படின்னு சொன்னோடனே ஒரு சின்ன அணில் ஒன்று கடன்னு மரத்து மேலே ஏறிடுச்சான். ஏறின உடனே இப்போ அந்த அணில் தான் வின்னர் அப்படி டிக்ளேர் பண்ண முடியுமா? ஏன்னா அங்கே மான் இருந்தது, யானை இருந்தது, சிறுத்தை இருந்தது, நிறைய விலங்குகள், நரி இருந்தது, எல்லா விலங்கும் ஒன்றா கூடியிருக்கு. ஸோ அணில் கடன்னு ஏறினோடனே இந்த சிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன இந்த அணில் கூட போய் நம்ம எப்படி போட்டி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏதோ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, சொன்னதை செய்யணுன்றதுக்காக அணில் கூட போட்டி போடலான்னு சொல்லிட்டு நிற்கும் போது திருப்பி பார்த்தா சிங்கத்தால் மரம் ஏறவே முடியல. அணில் ஸ்பீடுக்கு எப்படி சிங்கம் ஏறும்? அப்போ தான் அங்கே இருந்த நரி எப்போவுமே எதையுமே ரொம்ப தந்திரமாக யோசிக்காத மாதிரி குணம் உள்ளதுல. அப்போ அந்த நரி அந்த ராஜாவுக்கு விளக்கு தான், ராஜா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அணிலால் வேகமாக ஏற முடியும், சிறுத்தையால் வேகமாக ஓட முடியும், குரங்கு வேகமாக மரத்துக்கு மரம் தாவும், அதை மாதிரி ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது ராஜா. நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த அணில் கூட எப்படி நீங்கள் போட்டி போடுவீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அந்த சிங்கராஜாவுக்கு ஐயோ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிச்சான். அதே மாதிரி தான் நமக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒருத்தர் நல்லா வரைவாங்க, ஒருத்தர் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும், ஒருத்தர் நல்லா பேசுவாங்க.
ஸோ அதனால் யாரையும் யார் கூடயும் கம்பேர் பண்ணாமல் நமக்கு என்ன ஸ்கில் இருக்குதுன்னு பார்த்து நம்ம அதில் சிறந்து விளங்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். Hi, hello buddies. I'm Ajay Tamil from Primbats Garden. Tomorrow's special World Organ Donation Day is observed on August 13 every year. Its purpose is to spread awareness about the importance of organ donation and debunk myths related to donating organs. This day encourages people to register as organ donors and discuss their decision with family members. By donating healthy organs after death, individuals can save more lives and contribute to improving health worldwide. Thank you. Bye.